வீட்ரேடிங் தமிழ் சேனவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நிஃப்டியோட நாளைக்கு மேஜராக கூடிய சப்போர்ட் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 15 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,995 கிட்டத்தட்ட நாளைக்கு 25,000 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நாளைக்கு நல்ல ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 24,995 மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,933, செகண்ட் சப்போர்ட் 24,832, தேர்ட் சப்போர்ட்ன்றது 24,731. ஓகே, இது வந்து டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. ஓகே, இப்போ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் போக போகுது அப்படின்னும் போது மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,096. இந்த 25,096ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை மேலே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னும் போது 15 மினிட் அடுத்தது ஃபர்தராக வந்து அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,158, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,259, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 25,360. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்லாம் வந்து அப்சைடு போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, மார்க்கெட் இப்போ கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையிலே கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,096க்கும் 24,995க்கும் இன்பிட்வீனில் ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் எப்போ இந்த மேஜராக கூட ரெசிஸ்டன்ட்டோ இல்லை மேஜராக கூட சப்போர்ட்டே பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து ஒரு ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான மேஜராக கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேஜராக கூட சப்போர்ட்னு பார்க்கும்போது 55,885. இது வந்து மேஜராக கூட சப்போர்ட்டு. மேஜராக கூட சப்போர்ட்டை வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகும். அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோவான கிட்டத்தட்ட 55,719 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாகவும், செகண்ட் சப்போர்ட்டு 55,455, தேர்ட் சப்போர்ட்டு 55,190. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 56,150ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி அப்சைடு போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 56,315, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 56,579, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 56,846. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே இருக்க போகுது அப்படின்னும் போது பேங்க் நிஃப்டிக்கு வந்து 56,150க்கும் 55,885க்கும் இன்பிட்வீனில் இருந்ததுன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவும் மென்ஷன் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற எல்லா அப்டேட்ஸுமே வந்து A to Z நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கோர்சஸ்க்கான டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேங்க் நிஃப்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக கூட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,593 இன்னைக்கு வந்து லோ வந்து நாளைக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,515, செகண்ட் சப்போர்ட்னு நம்ம பார்க்கும்போது 26,467, தேர்ட் சப்போர்ட்னும் போது 26,389. இப்போ ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னும் போது 26,719 மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணால் தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 26,797, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,845, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 26,922. மார்க்கெட் சைட்வேஸ்ன்னு பார்க்கும்போது 26,719க்கும் 26,593க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வந்து இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த லெவல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டாக கொடுங்க. கோர்சஸ்க்கான டீட்டெயிலுமே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ணி விட்றேன். விருப்பம் இருக்கிறவங்க கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் கோர்ஸில். ஸோ கண்டிப்பாக வந்து இது பிகினர் லெவல்லேருந்து நம்ம கோர்சஸ் வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டு எடுக்கலாம். ஸோ நம்மளுடைய வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் டெய்லியுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்சஸ்லேயே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு சைட்வேஸ்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த டேவை வந்து அவாய்ட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து கோர்சஸில் வந்து இன்டெப்த்தாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதனால் வந்து ரொம்ப ட்ராப்பான டேவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதை வந்து காலையிலே தெரிஞ்சிடும். ஸோ இதுமாரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம கோர்சஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.